Hi everyone. Exercise 2.4 லேருந்து problems பார்க்கலாம். Write the following in the rectangular form. அதாவது first sub question என்ன கொடுத்திருக்காங்கன்னா 5 plus 9i plus 2 minus 4i ன்னு கொடுத்து bar conjugate பண்ணுறதுக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ ரியல் அண்ட் இமேஜினரி நம்பர்ஸாக இருந்தால் தான் வந்து நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது நமக்கு தெரிஞ்சது ஆல்ரெடி. ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிறத நம்ம ஆட் பண்ணிடலாம். ரியல் நம்பர்ஸ் மட்டும் ஆட் பண்ணோன்னா 5 + 2 7 + 9 - 4 5i ஓகேங்களா. ஸோ இதை ஆட் பண்ணோன்னா கிடைக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா இதுதான் ரெக்டாங்குலர் ஃபார்மில் கிடச்சிருக்கு. ஸோ மேலே ஒரு பார் இருக்குது. ஸோ அப்போ அப்படி இருந்ததுன்னா அதை கான்ஜுகேட் பண்ணணும். இமேஜினரி பார்ட் மட்டும் சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். ஸோ 7 - 5i ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான். ஸோ இதுலேயே வந்து செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா 10 - 5i by 6 + 2i இருக்கு. ஸோ இதை ஃபஸ்ட்டு கான்ஜுகேட் பண்ணோம்னா 6 - 2i by 6 - 2i ஓகேங்களா. ஸோ இதை கான்ஜுகேட் பண்ணோன்னா நமக்கு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 10 - 5i into 6 - 2i. ஸோ இது கீழே வந்து a + b a - b ஃபார்மில் இருக்குது. ஸோ a² வந்து 36 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 2² வந்து 4 i² மைனஸ் தான், அந்த மைனஸும் இந்த மைனஸ் தான் சேர்ந்து ப்ளஸ் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 60 நெக்ஸ்ட்டு -20i நெக்ஸ்ட் 30i மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 10i² கிடைக்கும். ஸோ டிவைடட் பை 40. ஸோ இந்த i²க்கு மைனஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 60 - 20i minus 30i next minus 10 i² வேல்யூ வந்து -1. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணால் -10 வந்துடும். ஸோ டிவைடட் பை 40. ஸோ 60 - 10 வந்து 50 மைனஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 50i by 40 ஓகேங்களா. ஸோ 50i வந்து நம்ம காமனாக வெளியே எடுத்தோன்னா 1 - i by 40. ஸோ ஜீரோஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ 5/4. ஸோ therefore 5/4 of 1 - i. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3i bar plus 1/2 - iன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கீழே இருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பரை கான்ஜுகேட் பண்ணி நம்ம ரெக்டாங்குலர் ஃபார்மில் கொண்டு வந்துடலாம். ஸோ 3i பார்னால் நமக்கு தெரியும் மைனஸ் சிம்பிள் இன்க்ளூட் பண்ணும். ஸோ அதை கான்ஜுகேட் பண்ணும். ஸோ -3i ப்ளஸ் 1/2 - i இன்ட்டு 2 + i by 2 + i ஓகேங்களா. ஸோ இது -3i ப்ளஸ் மேலே 1ஆல் மல்டிப்ளை ஆகிறதுனால அதே நம்பர் தான் வரும். ஸோ 2 + i by 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 ஓகே. ஸோ -3i ப்ளஸ் 2 + i by 5. ஸோ இப்போ கீழே வந்து ஒரு ஹோல் நம்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை நீங்கள் எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ எல்சிஎம் எடுத்தோன்னா -15i ப்ளஸ் 2 + i by 15 கிடைக்கும். ஸோ -15 ப்ளஸ் 1i மைனஸ் பண்ணிச்சுன்னா 14. ஸோ 2 - 14i by 15 கிடைக்கும். ஸோ இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம்னா 2/15 மைனஸ் ஆஃப் 14/15i ஓகேங்களா. ஓகே செகண்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா z = x + iy கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ரியல் நம்பர் ஆஃப் 1/z. ஸோ 1/z ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதோட ரியல் வேல்யூஸ் மட்டும் எடுத்து எழுதணும். ஸோ 1/zனா ரியல் ஆஃப் 1/x + iy. ஸோ டிவிஷனில் இருக்கிறதுனால இதை கான்ஜுகேட் பண்ணுறோம். ஸோ ரியல் ஆஃப் 1/x + iy into x - iy by x - iy. ஸோ இதை கான்ஜுகேட் பண்ணுறோம். ஸோ ரியல் ஆஃப் x - iy by x² மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் y² கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போது இதில் கேட்டிருக்கிறது என்ன, ரியல் பார்ட் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ ரியல் பார்ட் என்னென்னா x by x² + y² மட்டும்.
ஸோ இதை எப்படி எழுதலாம்னா real of x by x square plus y square minus I of y by x square plus y square இருக்கா. ஸோ இதில் கேட்டிருக்க ரியல் பார்ட்டு இதுதான். ஸோ அதை மட்டும் தான் எடுத்து எழுதணும். ஓகே, இதிலே செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேம் ரியல் பார்ட் கேட்டிருக்காங்க. I z கான்ஜுகேட் பண்ண சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டு I z எடுத்துடணும். I z வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ I z என்ன I of z வேல்யூ x plus I y. ஸோ ஐயை உள்ள மல்டிப்ளை பண்ணால் ix I ஸ்கொயர் வரும். ஸோ -1 இன்ட்டு y. ஓகேங்களா, அப்போது -y ப்ளஸ் ixன்னு கிடைக்கும் IZக்கு. நெக்ஸ்ட் இப்போது ரியல் ஆஃப் IZ கான்ஜுகேட் பண்ண சொல்லியிருக்காங்க. பார் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல் பார்ட் ஆஃப் IZ வேல்யூனா -y ப்ளஸ் ix இதை கான்ஜுகேட் பண்ணணும். ஸோ இமேஜினரி பார்ட் மட்டும்தான் சிம்பிள் சேஞ்ச் ஆகும். ஸோ -y அப்படியே இருக்கும், -ixன்னு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் ரியல் பார்ட் என்னென்னா ரியல் பார்ட் இஸ் -y மட்டும்தான் இதோட ரியல் பார்ட். ஓகேங்களா, ஸோ ஒரு நிமிஷம். ஓகே, நான் வந்து IZ ஹோல் பார்ன்னு எடுத்துக்கிட்டேன். பட் ஆக்சுவலி கொஷினில் பார்த்தீங்கன்னா இசட்க்கு மட்டும்தான் பார் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இசட்க்கு மட்டும்தான் பார் இருக்குது. அப்போ வந்து ஜஸ்ட் இதில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, ஸோ என்னென்னா அது இசட்க்கு ஃபஸ்ட்டு பார் எடுத்துடலாம். ஸோ I அப்படியே வச்சுட்டு இசட் பார் எடுத்தோன்னா I of x ப்ளஸ் IYயை மட்டும் பார் பண்ணுறோம். ஸோ I of x மைனஸ் IYன்னு வரும். ஸோ இப்போ ஐயை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் IX I ஸ்கொயர் வரும். ஸோ I ஸ்கொயர் -1. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் y. ஓகேங்களா, ஸோ இப்போது இதில் ரியல் ஆஃப் IZ பார் எப்படி எழுதணும்னா ஸோ ரியல் ஆஃப் y ப்ளஸ் IXன்னு இருக்கும். ஸோ இதில் ரியல் பார்ட் என்னென்னா y. ஓகேங்களா, ரியல் பார்ட் இஸ் y. ஜஸ்ட் இந்த பாரை மட்டும் கொஞ்சம் நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லாக பார் எடுத்ததுனால -y வந்துச்சு. இசட் மட்டும் ஃபஸ்ட்டு பார் எடுத்துகிட்டு கான்ஜுகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐயை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வேறு மாதிரி வருது. ஓகே, இதிலே வந்து தேர்ட் ஒன் பார்க்கலாம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா imaginary of 3z plus 4z bar minus 4iன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3z 4z bar இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ imaginary part of 3 of x plus I y plus 4 of x plus I y by bar minus 4iன்னு இருக்குது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து imaginary part of 3 உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3x plus 3iy plus 4 of x minus iy கான்ஜுகேட் பண்ணுறோம். ஸோ minus 4i. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு imaginary of 3x plus 3iy plus 4x minus 4iy minus 4i. ஸோ இப்போது இதில் வந்து இமேஜினரி நம்பர்ஸ் தனியாகவும் ரியல் பார்ட்ஸ் தனியாகவும் நம்ம எடுத்து எழுதணும். ஸோ ரியல் பார்ட்ஸ் இதில் என்ன 3x ப்ளஸ் 4x மட்டும்தான் ப்ளஸ் ஐயை இப்போ காமனாக எடுத்துகிட்டு இமேஜினரி மட்டும் எழுதுகிறோம். ஸோ 3y மைனஸ் 4y மைனஸ் 4ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ இதை இன்னும் கொஞ்சம் சிம்ப்ளிஃபை பண்ணலாம். ஸோ 3x ப்ளஸ் 4x வந்து 7x plus I of 3y minus 4y minus y minus 4. ஓகேங்களா, ஸோ இதில் இப்போ வந்து இமேஜினரி பார்ட் என்ன இது. ஸோ therefore minus y minus 4 தான் வந்து இதோட ஆன்சர் இமேஜினரி பார்ட். ஓகே, தேர்ட் ஒன் பார்க்கலாம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா z1 ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, z1 ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, z2வும் கொடுத்தாச்சு. ஸோ இன்வர்ஸ் ஆஃப் z1 z2 அதுவும் இன்வர்ஸ் ஆஃப் z1 by z2வும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபஸ்ட்டு z1 இன்ட்டு z2 ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட இன்வர்ஸ் நம்ம பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ z1 இன்ட்டு z2 ஈக்குவல் டு 2 minus I minus 4 plus 3i. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 2 4 and 2 3. ஸோ minus 4 2 are 8
plus 3 2s are 6i. Next I term பண்ணுறோம், minus into minus plus 4i minus 3i square கிடைக்கும். So next minus 8 plus 10i minus of I square value வந்து minus 1. So substitute பண்ணுறீங்க, so plus வந்துரும் 3. So minus 8 plus 3 வந்து minus 5 plus 10i. So z1 z2 ஓட ஆன்சர் வந்து இது. இப்போ இதோட இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இன்வர்ஸ்னா 1 by z1 z2. ஸோ 1 by minus 5 plus 10i plus 10i. எஸ். ஸோ இது இன்வர்ஸ் பண்ணணும்னா ஸோ இதை கான்ஜுகேட் எடுக்கலாம். ஸோ minus 5 minus 10i by minus 5 minus 10i. இதை கான்ஜுகேட் பண்ணும்போது minus 5 minus 10i மேலே நியூமரேட்டர் சேம் அப்படியே வந்துடும். இது வந்து கீழே minus 5 whole square minus of 10i whole square கிடைக்கும். ஸோ minus 5 minus 10i நியூமரேட்டர் சேம் அப்படியே இருக்கும், சேஞ்ச் ஆகாது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 5 into 5 25. நெக்ஸ்ட் மைனஸ் ஐ ஸ்கொயருக்கு வேல்யூ -1 வரும். ஸோ அதுவும் -1 ப்ளஸ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு 10 ஸ்கொயர் பண்ணோன்னா 100. ஸோ ஈக்குவல் டு minus 5 minus 10i by 125. ஸோ இதில் மேலே வந்து 5 காமனாக எடுக்கலாம். ஸோ 5 காமனாக எடுத்தோம்னா -1 minus 2i by 125. ஸோ இதை கேன்சல் பண்ணலாம் 25 times. ஸோ இன்வர்ஸ் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 by 25 ஆஃப் -1 minus 2i. ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட் ஒன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு z1 டிவைடட் பை z2 அதோட இன்வர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ z1 டிவைடட் பை z2 ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபைண்ட் அவுட் பண்ணி இன்வர்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம கேட்டிருக்கிறது என்ன, இன்வர்ஸ் ஆஃப் z1 by z2. அப்போ இதை எப்படி எழுதுவோம், 1 by z1 by z2ன்னு எழுதுவோமா. ஸோ இது நியூமரேட்டர் போயிடும். தட் இஸ் z2 by z1ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம z2 by z1 ஃபைண்ட் அவுட் பண்ணால் முடிஞ்சுது. ஸோ z2 வேல்யூ நமக்கு என்ன, -4 plus 3i by z1 வந்து 2 minus iன்னு இருக்குது. ஸோ இதை கான்ஜுகேட் பண்ணுறோம். ஸோ 2 plus i by 2 plus i. ஸோ இதை கான்ஜுகேட் பண்ணுறோம். ஸோ -4 plus 3i 2 plus i by a minus b a plus b. ஸோ 2 ஸ்கொயர்னா 4, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1. ஸோ மேலே இருக்கிறது மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 4ஆல் பண்ணோன்னா -8 minus 4i. நெக்ஸ்ட்டு 3iஆல் பண்ணுறோம். 6i plus 3i ஸ்கொயர்ன்னு இருக்கும். ஸோ டிவைடட் பை இது 4 plus 1 5. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா i ஸ்கொயர் வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ -8 அண்ட் இது ரெண்டும் -4 plus 6ன்னு இருக்கனால ப்ளஸ் 2i. நெக்ஸ்ட்டு i ஸ்கொயர் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ -3 by 5. ஸோ -8 minus 3 வந்து -11 plus 2i by 5. therefore நமக்கு inverse of z1 by z2 என்னன்னு கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 by 5 of -11 plus 2i. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.